முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கூட்டுறவு வங்கிகளை தரம் உயர்த்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வீரகனூர் கிராமத்தில் அமைந்துள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலமாக பயனடைந்துள்ள மக்கள் முதலமைச்சருக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியில் கூட்டுறவின் பங்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. நாட்டின் முதுகெலும்பான விவசாயி முதல் மகளிர், இளைஞர்கள், சிறுதொழில் புரிவோர் என அனைத்து தரப்பினரையும் கூட்டாக இணைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே கூட்டுறவின் தாரக மந்திரமாக உள்ளது. ஆனால் முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது நடைபெற்ற நிர்வாக சீர்கேட்டால் கூட்டுறவு சங்கங்கள் கடனில் தத்தளித்தன. இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு கூட்டுறவின் தத்துவத்தை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கடனில் தத்தளித்த கூட்டுறவு கடன் சங்கங்களை லாபத்தில் இயங்கச் செய்தது. கூட்டுறவு வங்கிதானே என்ற ஏளன பார்வையுடன் உள்நுழையும் வாடிக்கையாளர்களை மதுரை மாவட்டம் வீரகனூர் கிராமத்தில் அமைந்துள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி வியக்க வைக்கும் வகையில் வரவேற்கிறது. அழகு செடிகளுடன் கூடிய இயற்கை சூழல், ஊழியர்களின் சிறப்பான வரவேற்பு, பாதுகாப்பு பெட்டகம், கணினி மையம், கண்காணிப்பு கேமராக்கள் என தனியார் வங்கிகளுக்கு சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுக்கிணங்க விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன், குறைந்த வாடகைக்கு வேளாண் உபகரணங்கள், விலையில்லா மண் பரிசோதனை என பல்வேறு திட்டங்கள் இந்த கூட்டுறவு வங்கியில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மகளிர் சுய உதவி குழுவினர், சிறுதொழில் முனைவோர், சிகை அலங்கார தொழில் புரிவோர், புகைப்பட கலைஞர்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் மானிய கடன், தொழில் கடன் மற்றும் குறைந்த வட்டியில் நகைக்கடன் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. இங்கே வீரகனூர் கூட்டுறவு வங்கியில் எங்கள் வாழ்வாதார இயக்கத்துக்கு பண உதவி செஞ்சு வராங்க. இப்போ 5 லட்ச ரூபா லோன் அப்ளை பண்ணோம். 2 லட்ச ரூபா மானியத்தோடு நாங்கள் எங்கள் சுய உதவி குழு பெற்றிருக்கோம். இது எங்கள் சுய உதவி குழுவில் இருக்க பெண்கள் அனைவருக்கும் ரொம்ப வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அனைத்து மகளிரும் வாழ்வாதாரத்தில் ரொம்ப முன்னேறி வருகிறோம். அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த வங்கி முழுவதும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதால் கடனுதவி மற்றும் வங்கியில் பணம் செலுத்த வரும் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பணிகள் விரைந்து முடிக்கப்படுகின்றன. மேலும் இந்த வங்கிகளில் பொது இ-சேவை மையம் தொடங்கப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு தேவையான பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், இருப்பிடச் சான்றிதழ், பட்டா மாறுதல், திருமண உதவிக்கு பதிவு செய்தல் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மண் பரிசோதனை ஆய்வகமும் இந்த வங்கியில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவசாய கருவிகள் வாடகைக்கு விடுவது மற்றும் அக்ரி கிளினிக் என்று மண் பரிசோதனை மையம், நீர் பரிசோதனை மையம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். பொது விநியோக திட்டம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அரசு திட்டங்கள் இ-சேவை மையம் மூலம் ஜாதி சான்று மற்றும் இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இவைகளும் திருமண உதவி திட்டம் போன்ற திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய சீரிய சிந்தனையை உதித்த ஒரு அற்புதமான திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை தனியார் வங்கிகளுக்கு இணையாக கொண்டுட்டு வரணும்னு நினச்சி நவீனப்படுத்தணும்னு சொல்லி ஒரு 6,90,000 ரூபாயை கொடுத்து கேமரா பொருத்தி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் கொண்டு வந்துட்டாங்க. கூட்டுறவு வங்கி மூலம் பயனடைந்துள்ள மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். எனக்கு இந்த கூட்டுறவு பேங்கில் வீரகனூரில் லோன் போட்டிருந்தோம். அது உடனே சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாங்க. எங்களுக்கு மற்ற பேங்கில் விட இந்த பேங்கில் வட்டி கம்மியாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு உதவியாக இருக்குது. இது அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். சென்ட்ரல் பேங்க்குக்கு இணையாக சிறப்பாக உள்ளது உட்கட்டமைப்பு. கன்னி முறையின் மூலம் விரைவாகவும், அதாவது கடன்களோ அல்லது பயிர்க்கடன்களோ அல்லது நகைக்கடன்களும் உடனுக்குடன் பொதுமக்களுக்கு விரைவாக பயனளிக்கின்றது. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராம மக்களையும் விவசாயிகளையும் சார்ந்து இருக்கும் கூட்டுறவுத்துறையின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் விவசாயிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் இந்த வங்கியின் மூலம் பயனடைந்துள்ளதுடன் அவர்களின் வாழ்வாதாரமும் உயர்ந்துள்ளது என்றால் அது மிகையல்ல. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மதுரை முருகன் மற்றும் நித்யா.